என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்களை பற்றிய எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய சிறு மாற்றங்களால் இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்களுக்கு மேலே விற்பனையாக இருக்குங்க. இதுக்கான காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இது போன்ற நாணயங்கள் எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட கூட கிடைக்கலாங்க, அல்லது இப்போ கூட உங்கள் கையில் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபா நாணயம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயங்க. இந்த துருப்பிடிக்காத இரும்பு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் 2005 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 2 ரூபாய் நாணயங்களில். இது 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 5.8 கிராம். இதே மாடலில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் 2004 வெளியிடப்பட்டதுங்க. எல்லா நாணயங்களையும் ஏதாவது ஒரு வரலாறு வந்திருக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது போன்ற மாடல்களில் இருக்கக்கூடிய நாணயங்களையும் சில வகையான வரலாறுகள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த நாணயத்தில் பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ் சிம்பிள் மாதிரி இருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 டாட் மாதிரி போட்டிருக்கோம். இது எதை குறிக்கிறதுனா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. நம்ம நாட்டோட 4 மூலைகளை மையப்படுத்தி தான் இந்த நாணயத்தில் இந்த பெஸ்ஸுங்கிற அந்த சிம்பிள் குறிக்குதுங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான மொழிகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பல வகையான மதங்கள் இருக்குது. இப்படி எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நம்ம இந்தியருங்கிற ஒரு உணர்வுல பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலான நாணயம். இதே பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் எரர் நாணயம் இருக்குங்க. இந்த எரர் நாணயம்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்களுக்கு மேலே விற்பனையாக இருக்குது. அதாவது நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு மாற்றம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய சிறு மாற்றங்களை பெரிய லெவலில் நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாதுங்க. பொதுவாக இது போன்ற நாணயங்கள் கிடைத்தா வங்கியில் கொடுத்தோ இல்லை மற்றவர்கள் மூலம் எப்படினாலும் மாற்ற பார்க்குறாங்க. இந்த எரர் நாணயங்களுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குங்க. ஆனால் இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிந்துக்கிற மாட்டேங்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எரர் நாணயங்கிறது நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இது போன்ற தவறுகள் ஏற்பட்டுருவாங்க. அப்படி ஏற்படக்கூடிய தவறுகளை பொதுவாக அவங்க எடுத்துருவாங்க. அதையும் மீறி சில நேரம் பார்த்தீங்கன்னா பொது புழக்கத்திற்கு வந்துடுவாங்க. இப்படி வரக்கூடிய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா உபயோகத்தில் இருந்தாலும் இது செல்லாத நாணயத்துக்கு நிகழ்தாங்க. ஏன்னா மக்களும் இந்த நாணயங்களை புறக்கணிப்பாங்க. ஏன்னா இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொடுத்து மாற்ற முடியாதுங்கிற நோக்கத்தில் இந்த நாணயத்தை பெரிய லெவலில் புறக்கணிப்பாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேகரிப்பாளர்கள் மத்தியில் பெரிய லெவலில் டிமாண்ட் இருந்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 வகையான சேகரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை அதிக லெவலில் சேர்க்குறாங்க. அதில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா தங்களை தனித்துவமாக காட்டுறதுக்கு, அதாவது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற எந்த நபர்கள்ட்டையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது போன்ற நாணயங்களை அதிக லெவலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நபர்கள் இந்த நாணயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது போன்ற நாணயங்கள் சேர்க்குறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இது போன்ற நாணயங்கள் சேர்க்குறாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இது போன்ற நாணயங்களை அதிக லெவலில் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது போல எரர் நாணயங்களுக்கு அதிக லெவலில் மதிப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எரர் நாணயம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய லெவலில் ஒரு ஏழை நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க. அது எந்த லெவலுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே அதுக்கான ஆதாரம் இருக்குங்க. அதாவது எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 5500 ரூபா வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. விற்பனை ஆனது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குங்க. மேலே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் எழுதிட்டாங்க. இதில் என்னென்ன எரர் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா மேலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய எரர் நாணயங்கள் நல்ல லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது போன்ற தகவல்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சேகரிப்பாளர்கள் மத்தியில் தெரியறது கிடையாது. அதனாலேயே என்னோட ஒவ்வொரு காணொலிகள்லையும் இது போல் தனித்துவமிக்க தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. கருத்துக்களை ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.